அப்புறம் மச்சி டேய் முத்தோ பார்த்தீங்க? முத்து மச்சி முத்து எங்கடா போனா? தெரியல. எங்கடா போனா முத்து? எங்க? முத்து செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? என் எப்படி நடந்தது இது? ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான். டேய் என்னடா சொல்ற? தெரியல மச்சி, ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் மச்சி அவன். அவன் இல்லடா எப்படிடா? எப்போ என் கூட தான்டா வருவான். இப்ப மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டு. கனவா? சாமியார் சொன்னதெல்லாம் பளிச்சிரும் போல இருக்கு. மணி மணி எத்தனை? 9:30. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முத்து ஐயோ ஐயோ மணி எவ்வளோன்னு தெரியல. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ முத்து டேய் ஐயோ அங்கே தான் இருந்தோம். அதே 2 பேர் சேம் சட்டை. பயமா இருக்க. சாமியார் சொன்ன நடந்து போல இருக்க. ஐயோ டேய் முத்துக்கு என்னடா ஆச்சு? பாத்ரூம் போயிருக்கான்டா. பாத்ரூமா? முத்துக்கு எதுவும் ஆகலல்ல? ஏன்டா இப்படி கேட்க? முத்து சாவற மாதிரி கனவு கண்டம்ல. ஏல் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதாடா. நான் அவனை பார்க்கணும், பேசணும். ரொம்ப பயமா இருக்குடா. நான் வந்துட்டான் பாரு, போய் லவ் பண்ணு. டேய் முத்து உனக்கு ஒன்றும் ஆகலடா? என்னாச்சு? ஒன்றும் ஆகலடா? எனக்கு ஒன்றும் ஆகல. என்னாச்சு? நான் கனவுல நீ சாகுற மாதிரி பார்த்தேன்டா. கனவா? ஏய் வாடா வாடா, ஒன்றும் ஆகாதடாடி. காலையிலேருந்து உளறிட்டே இருக்கான்டா. ஏன்டா வளர்ற? ஏன்? ஒன்றும் இல்லைடா, அந்த கனவு இன்னும் என் கண்ணுலே நிற்குது. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு, போய் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் போகாதடா, எங்கேயும் போகாத. சொன்னா கேளு. வரேன்டா. ஹே இப்போ போகாதடா, அங்கே போகாதடா. டேய் சொல்லுங்கடா. டேய் போகாத. ஒன்றும் ஆகாது. வரேன்டா வரேன். வரேன்டா வரேன். போகாதடா. டேய் சொன்னா கேளு, போகாத. டேய் மணி எங்கடா? மணி வீட்டுக்கு போயிட்டானே. அவங்க அம்மா அப்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டானே அவன். ஏ ஹாய் மச்சி. பாய் வாங்க. முத்துல்லா எங்க மச்சி? இப்போதான் மச்சி வெளில போனான். ம் என்ன மச்சி ஒரு மாதிரி இருக்க? முத்து சாவற மாதிரி கனவு கண்டேன்டா, அதான். கனவுக்குள்ள டென்ஷன் எடுக்காத மச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி கேம் வச்சு போனோம் இப்போ. மச்சி முத்து செத்துட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? முத்து செத்துட்டானா? முத்து செத்துட்டானா? எப்படி நடந்தது இது? சொல்லு. எப்படி எங்க? டேய் சொல்லிட்டு போடா. டேய் கேட்டியாடா? கேட்டியா? அவனை விட வேண்டாம் ஒரு வாட்டி பிடிக்க வேண்டாம். லூசில் நின்னீங்களா? கேட்டியாடா? போடாம்ல இறந்தானா இல்லையாடா? டேய் உனக்கு ஒண்ணு தெரியாது, சும்மா இரு. என் பேச்சு ஒண்ணா கேட்கலடா. கேட்டியா? சொன்ன கேட்டியா? கேட்டியாடா? ஏன்னா சொன்னோம்ல உங்ககிட்ட டென்ஷன் எடுக்காதுன்னு. டே மச்சி இது 2வது கனவுடா, அவன் சாவுற மாதிரி. மச்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒரு வாட்டி போய் அவனை லூசாடா நீ. டேய் 10 மணி ஆயிட்டா. காலையில் 2வது கனவுடா, 10 மணிக்குள்ள. மச்சி இவ்வளோ சொல்கிறான், பா பார்த்துட்டு வா வந்து. மச்சி போய் பார்த்துட்டு வரோம். சரி வா. நீ நிமிஷம் தான் இருக்கு. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? பண்ணலை. பின்ன ஏன்டா ஊடையில வர? பண்ணல, ஆனாலும் நான் அந்த பொண்ணு பின்னாடி போவோம்.
வரக்கூடாது, வரவே கூடாது. மீறி வந்த தெரிஞ்ச பையனு பார்க்க மாட்டேன். மரியாதை கிடையாது, சிவிலா சீவிடுவேன். உனக்கு மரியாதை அவ்வளோதான். பண்ணுவேன். உன்னை வெட்டி டேய் இக்கியே வெட்டி போட்டுற டேய், என் மண்டை சூடு படுத்திட்டு இருக்க. பொண்ணு வந்துட்டு என்கிட்ட பேசு, நான் வந்து பண்ணுவேன். கட்சி வர பொட்டி ரொம்ப பேசாத. பண்ணுவேங்க நான் வந்து. பொட்டி பையன் மாதிரி பேசாதடா. டேய் அண்ணா இருக்கண்டா முத்து. டேய் முத்து, டேய் முத்து, டேய் முத்து, டேய் உனக்கு ஒன்றும் ஆகலடா. டேய் சொல்டா, உனக்கு ஒன்றும் ஆகலடா. டேய் சொல்லுடா, டேய் சொல்டா. டேய் கையெடு. டேய் உனக்கு மரியாதை அவ்வளோதான்டா. கொஞ்சம் ரவுடி மாதிரி நடிச்சிட்டு இருக்க. டேய் இவனை கூட்டு போங்க. டேய் வேண்டாம், நான் கூட இருக்கேன்டா. கூட இருக்கேன். மரியாதை அவ்வளோதான். கூட்டு போடா. டேய் டேய் வேண்டாம். டேய் விடுங்கடா. டேய் டேய் உன்ட அப்போதே சொன்னோம்ல அவனுக்கு ஒன்றாவதுன்னு. வீணா ஏன் நம்மளுக்கு அலைச்சல்? இதுக்கு மேல ஏதாவது சொன்ன கள்ள கொண்டு அடிச்சிருவேன். எங்க போறான்? ஏதா பேசுன நீ இப்ப கல்ல கொண்டு மண்டை உடச்சிருவோம் பார்த்துக்கோ. மணி மணி 9:50டா. ஆமா தோனி இப்பதான் 50 அடிச்சாரு. என்ன பண்ண? டேய் மணி 52டா. அந்த 2 கலர் இருக்கா? ஆமா மச்சி. அந்த 2 கலர்ல எந்த கலர்ல அடிச்சா உயிர் போய் நீனே யோசிச்சுக்கோ. ஏன் மச்சி இப்படி சொல்ற? அமைதியா இல்ல. மணி 55. டேய் மணி 55 ஆயிட்டுடா. மணி 9:55 என்ன? மணி 57. ஐயோ மணி 57. ஐயோ 58 ஆயிட்டேன். என்ன பண்ண? 59. பயமா இருக்கு. 10 போகுது. என்ன பண்ண? இவங்களை சொன்னா இவங்களை கேட்க முடியல. மணி 10. என்ன பண்ண? ஐயோ அதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் தான் உள்ள தம்பி உனக்கு ஒரு தடவை தான்டா பேசி புரிக்க முடியும். சொன்னா கேளுடா. அந்த பொண்ணு தான் உன்னை லவ் பண்ணல, அவனை லவ் பண்ணதுல போய் சாக்லேட் தாடா. டேய் சாக்லேட் தாடா. சொன்னா கேளு. என்ன பொண்ணு எனக்கு திடீர்னு ஏதாச்சும் கால் வருது போல. டேய் நீ உள்ள வரக்கூடாது. நான் உன்கிட்ட சொல்றேன். ஆளு சும்மா நான் உன்னை சாக்லேட் இந்த எப்படி நீ மிரட்டு. ஹலோ சொல்லுமா செல்லக்குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா நீ வராம இருக்கணும். நல்லா இருக்கம்மா. நீ வராம இருக்கணும். எனக்கு வந்து அவனை கூட்டு வந்து மிரட்டினா என்ன பயந்துருன்னு பாக்குறேன். நான் பயப்பட மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் அந்த பொண்ணை பண்ணுவேன். எங்க போற அவன் தரவே மாட்டேன். டேய் தாடா தாடா சாவுடா. சொல்லு. டேய் 5 4 3 2 1 10. மணி 10. டேய் மச்சி மணி 10 ஆயிட்டல. இன்னும் ஒன்றும் நடக்கலல. சொன்னேன்ல, இது டென்ஷன் எடுக்காத நீ. ஒன்றும் நடக்கல. ஒன்றும் நடக்கல. மச்சி முத்து செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? செத்துட்டானா? கேட்டியாடா நீ? சொன்னேன்ல உன்கிட்ட. கேட்டியா நீ ஏதாவது? டேய் நான் சொல்ல நீ கேட்கல. இப்போ ஒன்றும் கெட்டு போல. சொல்ல நீ கேட்கல. இப்போ ஒன்றும் கெட்டு போல. வா அவனை போய் பார்ப்போம். அவனை போய் காப்பாற்றோம். வா ஜல்தி போ வா.
என்னடா டேய் லூசு மாதிரி முத்துச்சாவுல. பேசிருக்க டேய் முத்துச்சாவுல. டேய் எந்திரிடா முத்துச்சாவுல. டேய் எந்திரிடா 2 நிமிஷம் பின்னாடி போறேன். டேய் அவன் செத்து ரெண்டு நீ நிமிஷம் பின்னாடி பின்னாடி பயமா இருக்கு முத்துச்சாவுல. முத்துச்சாவுல. நீ நினைக்கிற முத்துச்சாவுல. மாதிரி ஒண்ணும் நடக்கார மச்சான் அவன் செத்துட்டான்டா டேய் எந்திரா டேய் சொன்னா கேளுடா ரஞ்சித் எந்திரா எங்கடா போற நீ முத்து காப்பாத்துறோம்ல. டேய் யோ லூஸ் ஆயிட்டான்டா காலையில இருந்து என்ன கோவப்படுத்திருக்கான் இப்ப இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல டேய் முத்து டேய் தள்ளி போடா டேய் முத்து டேய் நான் முத்துவை காப்பாத்திட்டேன்டா. அண்ணா நான் செத்துட்டேனடா. நான் கண் முழிச்சா இதெல்லாம் நடந்துருமோ? நடக்கட்டும், முத்து நல்லா இருந்தா சரிதான். நான் கண் முழிக்க முத்து நல்லா இருந்தா சரிதான். முத்து மச்சி ரஞ்சித் செத்துட்டான். டேய் என்னடா சொல்ற இப்பதான் போனா அப்பவே சுனியடா வாடா போயிடல நான் கேட்டா நான் தான் ஐயோ இங்க நில்லுன்னு ஒன்ன பைத்தியக்கார மாதிரி வெட்டி விட்டேன். இப்படா ஐயோ டேய் எந்த அரைஞ்சிட்டு டேய் எல்லாமே கனவா? ஐயோ மணி பத்தா என் பேர் 10 இல்ல கதிரேசன்டா. ஒருவேளை ரஞ்சித் 10 மணிக்கு செத்துருவானோ?